கோதுமை அல்வானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் அதிகமாக நெய்யோ சர்க்கரையோ இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை துருவிட்டு அதுலேருந்து முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டும் சேர்த்து 3 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அடி கனமான ஒரு பேனில் தீயை குறைவாக வச்சுட்டு 1 கப் கோதுமை மாவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மாவு ஓரளவுக்கு நல்லா சூடானதும் ஏற்கனவே எடுத்து வச்ச தேங்காய் பாலோட சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அடுத்து 1 கப் வெல்லத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்து வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிட்டு 1 மணி நேரம் கழிச்சு கோதுமை தேங்காய் பால் மிக்ஸோட ஓரளவுக்கு சூடான வெள்ளக்கரைசலும் சேர்த்து குறைவான தீயில கிளறிட்டே இருக்கணும். அல்வா கெட்டியாரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 டீஸ்பூன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அல்வா கடாயில ஒட்டாம நல்லா சுருண்டு வந்ததும் நெய் தேய்ச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு கட் பண்ணா அருமையான கோதுமை அல்வா ரெடி.